A very happy evening, friends. போன கிளாஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பார்த்திருந்தோம். இன்னைக்கும் தொடர்ந்து பார்க்க போறோம். ஆனா இம்பரேட்டிவ் சார்ட் ஆஃப் சென்டென்சஸ் இது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது இந்த கமாண்ட், ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி வாக்கியங்கள், ஒரு கேள்வி வடிவத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள், இதுக்கெல்லாம் எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ் மாத்தி எழுதலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நபரை பத்தி உங்களுக்கு சிறு தகவலை சொல்ல நினைச்சேன். இன்ஸ்பிரேஷனல் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் பர்சன். ஹி இஸ் வி நாராயணன், சேர்மன் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இவரை பத்தி என்ன தகவல் நமக்கு தெரியும்? ஸோ வி நாராயணன், he was born in மேலக்கட்டுவிளை வில்லேஜ். இது எங்க இருக்கு? நாகர்கோயில்ல இருக்கு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், which is in the state of Tamil Nadu. He was born on 14th May 1964. 1964ஆம் ஆண்டு 14ஆம் தேதி மே மாசம் பிறந்திருக்கார். இவருடைய அப்பா பேர் வந்து வன்னிய பெருமாள், ஒரு தேங்காய் வியாபாரி. அம்மா பேரு தங்கம்மாள். ஸோ இவருக்கு வந்து 6 சகோதரர்கள், உடன் பிறந்தவர்கள். அதுல இவர் தான் வந்து மூத்தவர், இவர் தான் பெரியவர். இவர் வந்து பார்த்தோம்னா தன்னுடைய பள்ளிக்கூட வாழ்க்கை, ஸ்கூல் வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான், வந்து கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கார். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே தன் அப்பாவுக்கு வந்து உதவி செஞ்சிருக்கார். இந்த கோகனட் ஃபார்ம்ல தன்னுடைய அப்பாவுக்கு வந்து உதவி செய்வாராம். He would help his father out in the coconut shop, which was in வடச்சேரி மார்க்கெட் இன் நாகர்கோயில். அவர் வளர்ந்த போது 9ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்குமே எலக்ட்ரிசிட்டி கிடையாது. எலக்ட்ரிசிட்டி இல்லாம தான் அவர் படிச்சிருக்கார். அண்ட் ஹி கம்ப்ளீட்டட் ஸ்கூலிங் அண்ட் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், தட் டு வித் ஃபர்ஸ்ட் ரேங்க், முதல் ரேங்க்ல வந்து பாஸ் பண்ணிருக்கார். குடும்ப சூழல் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தாங்க, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அப்பாவுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் உதவி செய்வான். அவர் ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே தான் அப்பாவுக்கு வந்து உதவியா இருக்குமேங்கிறதுக்காக பக்கத்துலயே தான் வந்து அவங்க ஸ்கூலுமே சேர்த்து விட்டாங்க. ரொம்ப தொலை தூரத்துல டிராவல் பண்ணி போகணும்னா வந்து உதவி செய்ய முடியாம போயிடுமே, அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டு பக்கத்துலயே ஸ்கூல் என்ன இருந்ததோ அதெல்லாம் அவங்கதான் படிச்சிருக்காரு. 2 பேருமே, அதாவது இவரும் இவருடைய சகோதரருமே, they both they both wanted to pursue bachelors of engineering. ஆனா குடும்ப சூழ்நிலையில வந்து எப்படி இருந்ததுன்னா, அப்பாவால 2 பேரையுமே வந்து இன்ஜினியரிங் படிக்க வைக்க முடியல. அவருடைய சகோதரர் தான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாரு, இவர் படிக்கல. ஸோ ஹிஸ் ஃபேமிலி குட் நாட் அஃபோர்ட் டு பே போத் ஆஃப் தெம் ஃபீஸ். 2 பேருக்குமே வந்து இன்ஜினியரிங் ஃபீஸ் கட்டுற சூழ்நிலை இல்லை. தன்னுடைய சகோதரர் மட்டும்தான் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா, இவர் ஆசைப்பட்ட பள்ளி காலேஜா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், அவர் என்னது வந்து நிறைய அவர் ஆசைப்பட்டது வந்து நிறைவேறல. அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதுவும் அவரால முடியல. He could not pursue course at Anna University as well, which was his dream college. எப்படியோ படிச்சு எம்டெக் கூட படிக்க ஆரம்பிச்சிடாரு. எம்டெக் வந்து எங்க பர்சியூ பண்றாருன்னா ஐஐடி கரக்பூர், ரொம்ப ஒரு பிரஸ்டீஜியஸான இன்ஸ்டிடியூஷன். அங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்து எம்டெக்கை பாஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்றாரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இஸ்ரோல வந்து அவர் சேர்றார். இது வந்து இந்த சேட்டிலைட் சம்பந்தப்பட்ட ப்ராசஸ்ல இருக்கட்டும், பிளானிங், இதெல்லாம் வந்து ஈடுபட்டிருக்க. So he made India the 4th nation to execute a space docking after USA. USA, சைனா, ரஷ்யா, இது போன்ற நாடுகளுக்கு அப்புறம் இந்தியா வந்து 4வது இடத்துக்கு வந்து கொண்டு சேர்த்திருக்கார். ஸோ ஹீஸ் கான்ட்ரிபியூஷன், அந்த எஃபர்ட்ஸ் தட் ஹி ஹஸ் புட் இஸ் அப்ரிஷியபிள். அது வந்து பாராட்டக்கூடியதா இருக்கு. ஸோ ஹி இஸ் வி நாராயணன், சேர்மன் ஆஃப் இஸ்ரோ. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மோட்டிவேஷனல் பீப்புளா இருக்கட்டும், இந்த பர்சனாலிட்டிஸா இருக்கட்டும், ரொம்ப ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்காங்க. ஆனா தன்னுடைய லட்சியம், கொள்கை வந்து பெரிய அளவுல இருந்ததுனாலதான் அவங்களால அதை சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் their aims, they could achieve much more heights. பெரிய அளவுல வந்து அவங்களால சாதிக்க முடிஞ்சிருக்கு.
வந்து நம்ம பாடம் சம்பந்தமா போவோம். We had seen quite a few examples pertaining to active to passive voice. நிறைய உதாரணங்கள் பார்த்திருப்போம். அதாவது வெவ்வேறு காலங்கள்ல இருக்கக்கூடிய வாக்கியங்கள், சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், இது போன்ற வாக்கியங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஒரு சாதாரணமா ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். We must keep the rule. We must keep the rule. நம்ம ரூல நம்ம கட்டாயமா ஒரு ரூல்னு நம்ம கட்டாயமா ஒண்ணு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம எப்படி மாத்துவோம்? நான் ஏற்கனவே இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ் மாத்துறதுக்கு இந்த 5 ஸ்டெப்பையும் ஆக்டிவிட்டி வழிபத்துல கூட காமிச்சிருப்பேன். போன கிளாஸ்ல வந்து ஸ்டெப்ஸாவே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு சென்டென்ஸையும் உங்களுக்கு வந்து புரிய வச்சிருப்பேன். ஸோ ஐ கெஸ் இட் இஸ் கிளியர் டு எவ்ரி ஒன். எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். 5 steps that we have to keep in mind. முதல்ல சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் எதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கும் ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு நம்ம கொண்டு வருவோம். ஹெல்பிங் வேர்ப், அது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப், பைங்கிற ப்ரெப்போசிஷன், இதெல்லாம் நம்ம சேர்த்துப்போம். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த சென்டென்ஸை வந்து நம்ம எப்படி எழுதலாம் பாசிவ் வாய்ஸ்ல? we must keep the rule. We must keep the rule. How can we write this sentence in passive voice? நம்ம ஒரு ரூலை வச்சுக்கணும். We must keep the rule. Subject, verb, object. Subject, verb, object வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு வந்துடும். The rule must be. பீங்கிற ஹெல்பிங் verb, கீப்ங்கிறது கீப்ங்கிற வார்த்தையினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் கெப்ட். யாரால வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும்? எங்களால். ரூல் மஸ்ட் பி கெப்ட் பை அஸ். வீங்கிற வார்த்தை ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போச்சுன்னா, அதாவது சப்ஜெக்ட்ல வந்து வீன்னு இருந்ததுன்னா அது ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போகும்போது அஸ்ங்கிற வார்த்தையால மாத்தி எழுதப்பட்டிருக்கும். ஐனா மீ, யூ இட்டுக்கு வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஹீனா ஹிம், ஷீனா ஹர், இது போன்ற வார்த்தைகளால நம்ம மாத்தி எழுதுவோம். The rule must be kept by us. ஸோ இந்த ஒரு சென்டென்ஸை வந்து நானே ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அடுத்த ஒரு சென்டென்ஸை வந்து நான் உங்களை கேட்கிறேன், நீங்க பதில் அளிக்க பாருங்க. அடுத்தபடியா நம்ம இம்பரேட்டிவ் கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ்க்கு போகலாம். அவன் ஜன்னலை மூடினான். அவன் ஜன்னலை மூடினான். He closed the window. யார் க்ளோஸ் பண்றா? அவன் க்ளோஸ் பண்றான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட் எதுங்கிறத ஐடென்டிஃபை பண்றோம். அப்புறம் ஷிஃப்ட் பண்றோம். ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு, சப்ஜெக்டை வந்து ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு மாத்துறோம். நீங்களே மாத்தி சொல்ல முடியுமா? ஐ தாட் ஆஃப் getting the asking the answers from your end. நீங்க பதில் அளிப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ உங்களுக்கு ரொம்பவே சுலபமா தான் இருக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் எக்ஸ்பிளனேஷன் ஹஸ் பீன் கிவன். ரொம்ப எளிமையா உங்களால இந்த வாக்கியத்தை மாத்தி எழுத முடியும். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான் இங்க கொடுத்துருக்கேன். He closed the window. அவன் ஜன்னல் கதவை மூடினான். இங்க வந்து மூடினான், இது வந்து எந்த காலத்துல இருக்கு? நிகழ்காலமா, கடந்த காலமா, இல்ல எதிர்காலமா? க்ளோஸ்ட், மூடினா, மூடிட்டான். ஒரு கடந்த காலத்துல இருக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு. verb is in past tense. ஓகே, கரெக்ட். கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் ஆன்சரிங் மீ. the window no hesitation. The answer that you have given is perfectly right. The window was closed. ஆல்ரெடி இங்க verb வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு.
ஸோ இந்த வேர்பு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வந்து எப்படி இருக்கும்? க்ளோஸ்ட், க்ளோஸ்ட், க்ளோஸ்ட். மூடுறது, மூடின, மூடப்பட்டது. V1, V2, V3. மூ க்ளோஸ், க்ளோஸ். சிம்பிள் பாஸ்ட்லயும் க்ளோஸ்டு தான். பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் தி வேர்புமே க்ளோஸ்டு தான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனாலதான் இங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் க்ளோஸ்டுனே எழுதியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு துணை வினை சொல் சேர்க்கப்படணும். ஹெல்பிங் வேர்ப் வரும்னு சொல்லியிருந்திருப்பேன். The window was closed. யாரால மூடப்பட்டது? அவனால மூடப்பட்டது. The window was closed him அப்படின்னு சொல்லலாமா? அவனால மூடப்பட்டது. அதனால பைங்கிற ப்ரெபோசிஷன் இங்க அவசியமா இருக்கு. ஹீங்கிற வார்த்தை சப்ஜெக்ட்ல இருக்குன்னா ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு வரும்போது என்னவா மாறும்? ஹிம்னு மாறும். The word he, when it comes to object position, it gets transformed to him. புரிஞ்சுதா? கட்டளை போன்ற வாக்கியங்கள். The given sentence in the active voice is in imperative form. To get the passive voice, we use let. இப்போ ஒரு பாட்டு பாட, ஒரு கமாண்ட், அது போல இருக்கக்கூடிய வாக்கியம் இந்த மாதிரி இருக்குன்னா எப்படி நம்ம அதை எழுதுவோம் பாசிவ் வாய்ஸ்ல? அது மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்களை இப்ப நம்ம பார்ப்போம். இது எழுதியாச்சா? இந்த ரெண்டு உதாரணங்களையும் நான் எதுக்கு கொடுத்தேன்னா உங்களுக்கு குவிக்கா ரீகேப் பண்றதுக்காக கொடுத்திருப்பேன். சரியா? இந்த 5 விரல்களை ஞாபகம் வச்சுக்கணும். 5 steps to be followed for active to passive voice. One, two, three, four, five. சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு வந்துடும். சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போயிடும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் verb மூணாவது ஸ்டெப்பு. verb உடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அப்புறம் ஹெல்பிங் verb சேர்ப்போம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் verb முன்னாடி. ஏன் இதையே திருப்பி சொல்லிட்டே இருக்கீங்க மேம் அப்படின்னு யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து மறக்கவே கூடாது. ஒரு கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா கண்ணை மூடிட்டு உங்களால சொல்ல முடியணும். அதுக்காக நான் இதை மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். பைங்கிற ப்ரெபோசிஷன் கடைசியா எழுதப்பட்ட இந்த சப்ஜெக்டுக்கு முன்னாடி சேர்த்துப்போம். subject verb object, shifting of subject to object position, object to subject position, past participle form of the verb. Then before the past participle form of the verb, we add this helping verb. The subject க்கு முன்னாடி byங்கிற preposition சேர்த்திருப்போம். பஞ்சதந்திரம் 5 step active voice to passive voice. நான் இந்த மாதிரிதான் ஸ்கூல் படிக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்த வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து புரியுதுன்னா ஏதாவது ஒரு படத்தை வரைஞ்சு புரிஞ்சுப்பேன். ஸோ அந்த படம் வந்து எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வரா மாதிரி இருக்கும். அந்த படத்தை வச்சு என்னால ரிகலெக்ட் பண்ண முடியும், சுலபமா வந்து ஞாபகப்படுத்த முடியும். ஸோ அந்த மாதிரிதான் நான் படிக்க காலத்துல நான் ஒரு விஷயத்த வந்து ஞாபகப்படுத்திப்பேன். ஸோ தாட்
டெல்லிங் இட் டு யூ ஆஸ் வெல். உங்கள நிறைய பேர் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கூட இது உதவிகரமா இருக்கும். சிங் அ சாங். ஒரு பாட்டை பாட. சிங் அ சாங். கதவை தர. ஓப்பன் த டோர். கதவை தர. பூக்களை பறிக்காத. டு நாட் pluck தி flowers. டு நாட் pluck தி flowers. பூக்களை தயவு செஞ்சு பறிக்காத. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்ய. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப் மீங்கிற வார்த்தையே இருக்கட்டுமே. இந்த மாதிரி இருந்தாலுமே ஒரு உதவி கேட்கிற மாதிரி, யாரோ ஒருத்தங்க நம்மள கெஞ்சி கேட்கிற மாதிரி இருக்கு. அஞ்சாவது வாக்கியம். அதை தொடாத. அத தொடாத. ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி. அதை தொடாத. ஒரு பாட்டானது பாடப்படட்டுமே. லெட் அ சாங் பி சங். லெட் அ சாங் பி சங். Sing, sang, sung. Past participle will be sung. Let the song be sung. Open the door. Let the door. கதவானது திறக்கப்படட்டுமே. Let the door be opened. Let the door be opened. Open, opened, opened. ஓப்பன்ங்கிறது V1. opened தான் சிம்பிள் பாஸ். பாஸ் பார்ட்டிசிபிளையும் opened தான் நம்ம சொல்லுவோம். Do not pluck the flowers. Let the flowers not be plucked. Pluck, plucked. Again, it is plucked in past participle form. Let the flowers not be plucked. Help me. எனக்கு உதவி செய்ய. You are requested. கெஞ்சி கேட்கப்படுறது என்னன்னா, you are requested to help me. You are requested to help me. Don't touch it. அது தொடாத. ஒரு மாதிரி வார்னிங். You are warned. எச்சரிக்கப்படுத்தப்படுற. You are warned not to touch it. You are warned not to touch it. Don't touch it. You are warned not to touch it. வார்னிங் மாதிரி இருக்குன்னா you are warned. ஒரு கமாண்ட் மாதிரி இருக்குன்னா let a song be sung. Let the door be opened. பூக்களானது பறிக்கப்பட வேண்டாமே. Do not be. Let the flowers not be plucked. கமாண்ட் மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்கள், ரிக்வெஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸ், அப்புறம் ஒரு வார்னிங் மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸ், இதெல்லாம் இந்த இம்பரேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சென்டென்சஸ்ல உதாரணங்களா பார்ப்போம். அதே மாதிரி கேள்வி வடிவத்துல இருக்குன்னா எப்படி சொல்லலாம்? If at all it is in the form of a question, how do we answer it?
அதை எப்படி நம்ம பதில் அளிக்க முடியும் பாசிவ் வாய்ஸ்ல? அதையும் தெரிஞ்சுப்போமா? பா, நீங்க எல்லாருமே எழுதிப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது கேள்வி வடிவத்துல இருக்கக்கூடிய வாக்கியம். ஜன்னலை உடைச்சா? ஹூ broke தி விண்டோ? யார் அந்த ஜன்னல் கதவை உடைச்சா? ஹூ broke தி விண்டோ? யார் அந்த ஜன்னல் கதவை உடைச்சது? ஹூ broke தி விண்டோ? எல்லாமே பூங்கிற வார்த்தையை வச்சே சொல்ல முடியுமா? வேறங்கிற வார்த்தை எங்க? பூனா யாரு? வேறங்கிறத எங்க சொல்லலாம், உபயோகிக்கலாம்? எங்க உன்னால இந்த பாக்ஸை ஒளிச்சு வைக்க முடியும்? வேர் கேன் யூ ஹைட் திஸ் பாக்ஸ்? வேர் கேன் யூ ஹைட் திஸ் பாக்ஸ்? எங்க உன்னால இந்த பெட்டியை ஒளிச்சு வைக்க முடியும்? அவ அந்த குழந்தைய அடிச்சுட்டு இருக்காளா? இஸ் ஷீ பீட்டிங் தி சைல்ட்? அந்த குழந்தைய அடிச்சுட்டு இருக்காளா? இஸ் ஷீ பீட்டிங் தி சைல்ட்? அவ அந்த குழந்தைய அடிச்சுட்டே இருக்காளா? ஹூ broke தி விண்டோ? யார் அந்த கதவை உடைச்சா? யாரால அந்த ஜன்னல் கதவானது உடைக்கப்பட்டிருந்தது? பை whom was the window broken? யாரால? யாரு உடைச்சா? யாரால உடைக்கப்பட்டது? ஹூ brokeனா என்ன பார்த்தோம்? யாரு உடைச்சா? யாரால அந்த ஜன்னல் கதவானது உடைக்கப்பட்டிருந்தது? பை whom the window, by whom the window, by whom, I'm sorry, by whom was the window broken? Whom was the window broken? யாரால ஜன்னகதவானது உடைக்கப்பட்டிருந்தது? By whom? Where can you hide this box? எங்க உன்னால இந்த பெட்டியை ஒளிச்சு வைக்க முடியும்? இத எப்படி சொல்லலாம்? இந்த பெட்டியானது எங்க உன்னால ஒளித்து வைக்க முடியும்? Where can this box? இந்த பெட்டியானது. Where can this box be hidden? Hide, hidden by you. Where can this box be hidden by you? Is she beating the child? அவ அந்த குழந்தைய அடிச்சுட்டே இருக்காளா? Is she? இந்த குழந்தையானது அவளால அடிக்கப்பட்டிருக்கிறதா? Is the child being beaten? ஷீங்கிற வார்த்தை ஹர்ங்கிற வார்த்தையில மாத்தி எழுதப்படுது. பீட்டிங்கிறது பீயிங் பீட்டன். வாக்கியத்தினுடைய அர்த்தம் ஒருபோதும் மாறல, சொல்ற விதம் மட்டும்தான் மாத்தி எழுதப்படுது. இஸ் ஷீ பீட்டிங் தி சைல்ட்? அவ குழந்தைய அடிச்சுட்டே இருக்காளா? குழந்தையானது அவளால இன்னும் அடிச்சுட்டே இருக்கப்பட்டிருக்கா? இஸ் தி சைல்ட் பீயிங் பீட்டன் பை ஹர்? தி சைல்ட் பீயிங் பீட்டன் பை ஹர்? இது இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ்.
ஹூ broke யாருன்னு கேட்டேன்னா யாரால. வேர் கேன் யூ ஹைட் திஸ் ஃபார், எங்க உன்னால அதை ஒளிச்சு வைக்க முடியும். இஸ் ஷீ பீட்டிங், அவ இன்னும் குழந்தைய அடிச்சுட்டே இருக்காளா. இங்க வந்து பீட்டிங்கிற வார்த்தை என்னவா மாத்தி எழுதப்படுது, பீயிங் பீட்டன். இன்டராகேட்டிவ் கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்ல வந்து கமாண்ட், வார்னிங், ரிக்வெஸ்ட், கொஷின் சார்ட் ஆஃப் சென்டென்சஸ், இதை வந்து நம்ம எப்படி பாசிவ் வாய்ஸ்ல எழுதணுங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கோம். 5 ரூல் அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், 5 ஸ்டெப்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு சென்டென்ஸை வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ் மாத்தி எழுதுறதுக்கு. நெக்ஸ்ட் டேக்கு நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுல வந்து ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ், அதே சமயத்துல கன்ஜங்ஷன் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. பார்க்கலாம். whether you are able to write the choose the correct answer, சரியான விடையை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஷேர் த ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். I do not drink tea. நான் டீயை குடிக்க மாட்டேன். Tea is not drunk by her. Tea is not drunk by me. Tea is not drunk by him. None of the above. எதுவுமே கிடையாது. I do not drink tea. இதுல எந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுப்பீங்க? ஓகே. செகண்ட் கொஸ்டின். யூ பாட் அ புக். நீ ஒரு புக்கை வாங்கின. A book was bought by you. A book was bought for both A and B. ஓகே. மூணாவது சென்டென்ஸ். ஐ ஹேட் போஸ்டட் அ லெட்டர். நான் ஒரு கடிதத்தை போஸ்ட் பண்ணியிருந்தேன். A letter had been posted by me. A letter had been posted by I. None of the above. எதுவுமே கிடையாது. நாலாவது சென்டென்ஸ். The boy's work pleased the teacher. அந்த பையனுடைய வேலை அந்த டீச்சரை வந்து சந்தோஷப்படுத்திது. It pleased the teacher. The teacher was pleased with the boy's work. The teacher wasn't pleased with the boy's work. The teacher is pleased with the boy's work. ப்ளீஸ்டுங்கிற வார்த்தை தான் உபயோகிக்கப்பட்டிருக்கு, இறந்த காலத்துல தான் இருக்கு. ஸோ இந்த வார்த்தையை வந்து நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம்ல என்னென்ன எழுதுவோம், இதே வார்த்தை தான் இருக்குமா, வேற இருக்குமா, இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த துணை வினை சொல்ல வந்து நம்ம வேற உபயோகிச்சோம்னா அதுக்கு பொருத்தமா இருக்குமா? ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல எது வந்து நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? 3 ஆப்ஷன்ல இருந்து தேர்ந்தெடுக்க முடியுமா, இல்லாட்டி இதுல எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு தோன்றுதா? ஓகே. பாய்ஸ் fly kites in the garden.
Kites are flown by boys in the garden. Kites are flew by boys in the garden. Kites are flied by boys in the garden. None. ஃப்ளைடுங்கிற ஒரு வார்த்தை இருக்கா? ஃப்ளூன்னு உபயோகிப்போமா? ஃப்ளோன்னு சொல்லுவோமா? எந்த வார்த்தை இங்க பொருத்தமா இருக்கும்? ஏன்னா அந்த ஒரு வார்த்தை தான் இந்த மூணு ஆப்ஷன்லயும் வித்தியாசமா இருக்கு. எது நம்ம தேர்ந்தெடுப்போம்? அதாவது சென்டென்ஸ், farmers grow vegetables. விவசாயிகள் காய்கறிகளை வளர்க்கிறார்கள். Vegetables are grown by the farmers. None. தெரியாச்சா? 7th. இந்த 7வது கேள்வி வந்து கன்ஜங்ஷன் பொருத்தமான ஒரு சென்டென்ஸா இருக்கு. இந்த கன்ஜங்ஷன் இங்க பொருத்தமானதா இருக்கும். Dash it stops raining, we will not go for walk. Although it stops raining, we will not go for walk. Unless it stops raining, we will not go for walk. If it stops raining, we will not go for walk. ஒருவேளை மழை நின்னதுன்னா நாங்க நடக்க மாட்டோம். மழை பெஞ்சிருந்தாலுமே நாங்க நடக்க மாட்டோம். மழை நிக்கிற வரைக்கும் நாங்க நடைப்பயிற்சினே வச்சுப்போமே, நாங்க போக மாட்டோம். இல்லாட்டி எதுவுமே கிடையாது, எந்த ஆப்ஷனுமே நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். எதுவுமே பொருத்தமானதா இல்லை. 8வது, he is foolish dash he is loved by others. அவன் முட்டாள்தனமா தான் இருக்கான், ஆனாலும் அவன் வந்து எல்லாராலையும் நேசிக்கப்படப்படுறான். அவன் முட்டாள்தனமா தான் இருக்கான், ஆனா எல்லாராலையும் நேசிக்கப்படுறான். And that yet so. He is foolish and he is loved by others. ரெண்டு சென்டென்ஸுமே வந்து ஆஃப் ஈக்குவல் ரேங்கா இருக்கு. சம அளவுல முக்கியத்துவமுடன் இருக்கு. அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் உபயோகிப்போம். ஒரு சென்டென்ஸ் வந்து இன்னொரு சென்டென்ஸை சார்ந்து இருக்குன்னா அப்ப அந்த டிபெண்டன்ட் கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் உபயோகிக்கலாம். பேரா வரக்கூடிய கன்ஜங்ஷன்ஸ் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். குயிக்கா உங்களுக்கு ரீகேப் பண்ணேன். ஸோ இதுல எந்த வார்த்தை பொருத்தமா இருக்கும் நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். He worked very hard dash he failed. அவன் ரொம்ப கடினமா தான் உழைச்சான், இருந்தாலும் அவன் தோத்துட்டான், அவன் ஃபெயில் ஆயிட்டான். Still he failed, since he failed, if he failed, whereas he failed. இந்த வார்த்தை தகுந்த பொருத்தமானதா இருக்குங்க. தினேஷ் இஸ் ஹார்ட் ஒர்க்கிங் dash his brother is lazy. தினேஷ் வந்து ரொம்ப கடின உழைப்பாளியா தான் இருக்கான், ஆனா அதே சமயத்துல அவனுடைய சகோதரன் ரொம்ப சோம்பேறித்தனத்தோட இருக்கான். தினேஷ் கடினமா உழைக்கிறான், அதுக்கப்புறம் அவனுடைய சகோதரன் சோம்பேறியாவும் இருக்கான். தம்பி சோம்பேறியா இருக்கிறதுனால இவன் கடின உழைப்பாளியா இருக்கான். இவன் கடின உழைப்பாளியா இருக்கான், ஆனா அவனுடைய சகோதரன் ரொம்ப சோம்பேறியா இருக்கான். இல்ல எதுவுமே கிடையாது. அண்ட் சின்ஸ் வேராஸ், இந்த மூணு வார்த்தைகளுக்கான விளக்கமா தான் நான் இந்த வாக்கியத்தையே படிச்சிருப்பேன், உபயோகிச்சு படிச்சு காமிச்சிருப்பேன். ஓகே, 10 கேள்விகளுக்கான பதிலையுமே நீங்க எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கரெக்ட்? ஓகே.
One moment. Just take 2 minutes of yours. 2 நிமிஷம் தான் எடுத்துக்க போறேன். Everybody dash shocked by the terrible news yesterday. Everybody was shocked by the terrible news yesterday. Everybody shocked. Mr. Green dash at the university since 1989. Has been taught, has been teaching. அவர் இன்னும் சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. Has been taught. Has been taught உபயோகிக்க மாட்டோமா? பி தான் கரெக்டா? சி நீங்க சொன்ன பதில் கரெக்டானு. அவர் இன்னும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கார். Has been teaching. Has been taught நம்ம எழுத மாட்டோம் சென்டென்ஸ்ல. Not much dash about the accident since that time. அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் பெருசா எதுவும் சொல்லப்படல. Not much has been said. கரெக்டா? அது சரியான பதில் தான். வரைக்கும் எதுவும் சொல்லப்படல. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு போனஸ் கொஸ்டின் வரும். ஸோ 200 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் பண்ணுவோம். சூப்பர், 200 பாயிண்ட்ஸ் நம்ம கிடைச்சிருக்கு. லாஸ்ட் கொஸ்டின். A new book dash by that company next year. அடுத்த வருஷம் ஒரு புது புக்கானது பப்ளிஷ் ஆகப்படும். Be published. Will publish a new book. Will publish by that company. Publish பண்ணுவாங்க. Will be published. A new book will be published. Correct. அந்த 4 கேள்விகளுக்கான பதிலுமே சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.